காணி வாங்கி எங்களுக்கு 2004ஆம் ஆண்டு கிடைச்ச உறுதி எங்களோட கையில் இருக்குது. 2004ஆம் ஆண்டுக்கு பிறகு சுனாமி வந்த காரணத்தினால் நாங்கள் வெளியிடங்களுக்கு போய் குடியேறி சொந்தக்காரர்கள் வீட்டில் தான் இருந்த இவ்வளோ காலம். அதுக்கப்புறம் எங்களுக்கு இருக்க இடம் இல்லை. அதுக்கப்புறம் வன் செயல் எல்டிடி பிரச்சனை எல்லாம் வந்த காரணத்தினால் நாங்கள் இந்த இடத்துக்கு வரலை. வேலி அடைச்சி தென்னம்பிள்ளையெல்லாம் நாட்டி நாங்கள் வந்து எங்களோட கண்காணிப்பில் அந்த காணி இருந்தது. அதுக்கு பிறகு எங்களுக்கு எங்களோட இப்போ எங்களுக்கு இருக்க இடம் இல்லை. அதனால் எங்களை வளவுக்குள்ளே வந்து நாங்கள் ஒரு குடியிலாக கட்டிட்டு இருப்போம்னு பார்த்தா இருக்கிறதுக்குரிய ஏற்பாடு இல்லை. யாரோ சம்மந்தப்பட்டவங்க எங்களை முழு வளகையும், அதாவது இது ஒரு 300 பேர் காணி. இந்த 300 பேர் காணியும் யாரோ ஒரு ஆள் அடைச்சி வச்சிருக்கு. இனி ஒவ்வொரு ஆக்கள்கிட்டையும் கேட்டால் ஒரு ஆக்கள் ஒவ்வொரு கதையை சொல்கிறாங்க. கடைசியாக நீதி தேடி போலீஸுக்கு போகணும். போலீஸில் போய் இன்றைக்கு 5 நாள் என்ட்ரி போட்டு எந்த விதமான முடிவும் இல்லை எங்களுக்கு. அதனால் தயவுசெய்து இந்த பிரதேச இந்த நல்லாட்சி அரசாங்கம் இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஊர் முழு உள்ள அரசியல்வாதிகள் சகலரும் சேர்ந்து இந்த காணிக்கூடிய எங்கள் இந்த பாருங்க இவ்வளோ மக்களும் இது மட்டும் இல்லை, மக்கள் இன்னும் 300 பேருக்கு மேலே இருக்காங்க ஆக்கள். நாங்கள் இன்றைக்கு இருக்க இடம் இல்லாமல் தவிச்சு கொண்டிருக்கோம். அதனால் தயவுசெய்து இதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எங்களோட காணிகளை பெற்றுத் தருமாறு மிகவும் அன்பாக கேட்டுக்கொள்வதோடு எங்களோட இடங்களை எங்களுக்கு நிரந்தரமாக்கி இதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அரசியல்வாதிகள் சம்பந்தப்படாமல் போலீஸையோ சண்டித்தனங்கள் யாரும் எங்களுக்கு அதிகாரம் காட்டாமலுக்கு எங்களோட காணிகளை இருக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சு தருமாறு மிகவும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம்.